டயபெட்டிக் ஃபுட் அல்சர் இல்லை டிராபிக் அல்சர், அதாவது சர்க்கரை நோயினால் காலில் புண் வருவது மிக கொடிய ஆனால் தவிர்க்கக்கூடிய ஒரு டயபெட்டிஸ் காம்ப்ளிகேஷன். இது ஏன் வருது, இது வராமல் எப்படி பார்த்துக்கிறது, இதுக்கு என்னென்ன நம்ம செய்யணும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பதிவினை கண்டுகொண்டிருக்கும் அனைத்து நண்பர்களும் வாழ்க வளமுடன். நான் உங்கள் டாக்டர் அருண்கார்த்திக். டயபெட்டிக் ஃபுட் அல்சருங்கிறது ரொம்ப மோசமான ஒரு டயபெட்டிக் காம்ப்ளிகேஷன்ஸ். டயபெட்டிஸ் 4 விஷயங்களை பாதிக்கும்: கண், கிட்னி, கால் நரம்பு, ஹார்ட். இந்த காலுங்கிறது ரொம்ப முக்கியமாக டயபெட்டிஸ் பாதிக்கிற ஒரு ஆர்கன். இது ஏன் வருது, எப்படி இதை ட்ரீட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். நம்பர் 1, நம்ம கால்கள்னு எடுத்துக்கோமே, ஒரு வீடு மாதிரி நினச்சிக்கங்க. வீட்டில் 2 விஷயங்கள் போகும். ஒன்று எலக்ட்ரிக்கல் சிஸ்டம், இன்னொன்று ப்ளம்பிங் சிஸ்டம். அதே மாதிரி நம்ம கால்லையும் கால் நரம்புகள் ஒன்று. இந்த கால் நரம்புகள் தான் நம்ம உணர்ச்சி. நம்ம காலில் யாராவது தொட்டினாலோ குத்துனாலோ முள்ளு குத்துனாலோ நம்ம உணர்ச்சியை மேலே மூளை கொண்டு போகிறது இந்த கால் நரம்புகள் தான். கால் ரத்த ஓட்டங்கிறது மேலேருந்து கீழே காலில் ரத்தம் ஓடி அந்த செல்ஸ்லேருந்து எனர்ஜியெல்லாம் எடுத்துகிட்டு வந்து நியூட்ரியன்ஸ் எல்லாம் மேலே கீழே போகிறது. 2 இருக்குது. ஒன்று எலக்ட்ரிக்கல் சிஸ்டம், அதாவது நரம்புகள். இன்னொன்று ப்ளம்பிங் சிஸ்டம், அதாவது காலில் ரத்த ஓட்டம், பிளட் ஃப்ளோ, ஆர்டரிஸ் அண்ட் வெயின்ஸ். காலில் முட்டிக்கு பின்னாடியோ கால்லையோ சுருண்டு இருக்குது இல்லையா, அது நீங்கள் நரம்புகள்னு சொல்கிறீங்களோ இல்லையா, அது ஆக்சுவலாக நரம்புகள் கிடையாது, அது வெயின்ஸ், ரத்த நாளங்கள். இந்த ரத்த நாளங்கள் உணர்ச்சியை கொண்டு போகாது. உணர்ச்சியை கொண்டு போகிறது நரம்புகள் தான். இதை ஏன் நான் சொல்கிறேன்னா, நிறைய பேர்த்துக்கு கால் எரிச்சலோ குத்தலோ குடைச்சலோ இருந்தால் இதுதான் காரணம்னு நினைக்கிறாங்க. கிடையாது. நம்ம கண்ணுக்கு தெரியாமல் உள்ளுக்குள்ளே இருக்கிற நரம்புகள் தான் இந்த எரிச்சல் குறைச்சல் காரணம். ஏன் இந்த எரிச்சல் குறைச்சதெல்லாம் வருது? இது ஏன் வருதுன்னா, நம்பர் 1, சுகர் கண்ட்ரோல் சரியில்லாதனால முதல்ல வர பாதிப்பு இதுதான். கால் நரம்புகள் பாதிக்கின்றன. அந்த பாதிப்பு எப்படி தெரியும் உங்களுக்கு? கால் நரம்புகள் எரிச்சல் வர ஆரம்பிக்கும். முதல்ல அப்பப்போ எரிச்சல், ஒரு சீசனுக்கு வர மாதிரி பயங்கரமான எரிச்சல் வரும். இல்லைன்னா சுருக்குன்னு ஊசியில் குத்துற மாதிரி குத்தும், இல்லை வெடுக்குன்னு நரம்பெல்லாம் இழுக்கும். இந்த மாதிரியான தொந்தரவுகள்லாம் வந்தால் உங்கள் சுகர் கண்ட்ரோல் இல்லாத காரணத்தினால் உங்கள் கால் நரம்புகள் பாதிக்க ஆரம்பிக்கிறது அப்படின்னு அர்த்தம். இதை கொஞ்சம் கவனிக்காமல் அப்பப்போ மருந்து வாங்கி போட்டு மருந்து கடையில் போய் வாங்கிட்டு அது இதெல்லாம் பண்ணிட்டு போயிட்டு இருக்கும் பொழுது சுகர் அப்பவும் கண்ட்ரோல் ஆகலைன்னா இந்த நரம்புகளோட வலி போயிடும். இது சரியா போறதுக்கான அறிகுறி இல்லை. நரம்புகள் பாதிப்பு ரொம்ப கூட ஆயிட்டதுனால அந்த கால் நரம்புகள் உணர்ச்சியற்று போய்விட்டது, மரக்கட்டை மாதிரி ஆகிவிட்டது என்று அர்த்தம். நிறைய பேர் சொல்லுவாங்க கால் மரக்கட்டை மாதிரி ஆயிடுச்சுன்னு. இன்னும் காம்ப்ளிகேட்டட் கேசஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க செருப்பு போடுறதே தெரியாது. வண்டியில் போயிட்டு இருப்பாங்க, செருப்பு கழண்டு விழுந்துரும், அது கூட கண்டுபிடிக்க மாட்டாங்க. இந்த மாதிரி பல கேசஸ் இருக்கும். கால் மரன்னு ஆயிரும். இது கிட்டத்தட்ட 100% நரம்புகள் பாதிச்சிருச்சுன்னு அர்த்தம். இந்த மாதிரி கால் நரம்புகளின் பாதிப்பு ரொம்ப அதிகமாக போகும் பொழுது நம் பாதத்தில் முதலில் நடக்கும் விஷயம் கேலஸ்ன்னு சொல்லுவோம். இந்த காப்பு காஞ்சு போகும், ஆணி மாதிரி அங்கங்கே ஃபார்ம் ஆகும். இந்த குறிப்பாக கட்டை விரல் இடத்துல முதல்ல பெருசாக ஒரு ஆணி மாதிரி ஃபார்ம் ஆகும். இதுதான் ஆரம்பம். இதை தவிர எங்கெல்லாம் அழுத்தம் ஜாஸ்தி விழுகுதோ அங்கெல்லாம் இந்த ஆணிகள் ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். இந்த அழுத்தம் ஏன் அங்கெல்லாம் விழுகுதுன்னா, நரம்புகள் பாதிக்கிறதுனால ப்ரோப்ரியோசெப்ஷன், கால் எங்கே வச்சா சரியாக இருக்குன்னு கால் நரம்புல உணர்ச்சி இருக்கவங்களுக்கு தெரியும். ஆனால் அந்த கால் உணர்ச்சி போனதுக்கப்புறம் நமக்கு அது தெரியாது. இந்த கால் நரம்புகள் ரொம்ப பாதிக்கும் பொழுது அந்த உணர்ச்சி தெரியாதனால சம்பந்தம் இல்லாத இடத்துல காலில் ஆணி மாதிரி ஃபார்ம் ஆகும். இந்த ஆணி மாதிரி ஃபார்ம் ஆகிறது மாதங்களாக நாட்களாக நம்ம நடந்துட்டு பிடிச்சிட்டே இருக்கும் பொழுது காப்பு காஞ்சி பெருசாகி நல்ல கல் மாதிரி ஆயிரும். வலியே தெரியாதவங்களுக்கு கூட வலிக்கிற அளவுக்கு ஒரு கண்டிஷனில் போய் நிற்கும். அப்படி இருக்கும் பொழுது என்னைக்கா ஒரு நாள் டைட்டாக ஷூ போடும் பொழுதோ, இல்லை சூடான தரை, கோயிலுக்கு போகிறோம், கோயில் வளத்துக்கு போகும்போது கால்களை அந்த இடத்துல வைக்கும் பொழுதோ, அந்த சூடான தரை மேல் இருக்கும் பொழுதோ டப்புன்னு அந்த இடத்துல புண்ணாயிரும். இதுதான் ஆரம்பம். டயபெட்டிக் ஃபுட்டுக்கான புண்ணாருக்கான ஆரம்பம் இதுதான். அப்போ கூட பெருசாக வலி தெரியாதனால அவங்க கவனிக்க கூட மாட்டாங்க. அந்த புண்ணானதே வீட்டுக்கு என்னடா அது காலில் ரத்தம் விழுகுதுன்னு பார்க்கும் பொழுது தான் தெரியுமே. அந்த அளவுக்கு மோசமாக அந்த கால் நரம்புகள் ஆனதுனால அந்த வலி கூட தெரியாது. அது மெயினாக நடக்கிறது ஒன்றா வெளியில் கோயிலுக்கு அங்கேயும் போயிட்டு வரும்பொழுதோ, இல்லைன்னா அந்த காலில் உணர்ச்சி இல்லாதனால ஷூவே ரொம்ப டைட்டாக இறுக்கமாக போட்டால் தான் ஓரளவுக்கு போட்ட மாதிரி கிரிப்பு கிடைக்கும். அதனால் இறுக்கி போட்டுருவாங்க. ரொம்ப சின்ன ஷூவாக நுழைச்சி போட்டுருவாங்க, அவங்களுக்கே தெரியாமல். அந்த ஃபீலிங் இல்லாதனால நல்ல இறுக்கமாக இருக்க மாதிரி. இந்த காரணங்களால தான் மெயினாக இந்த காலில் அந்த காப்பு காஞ்சி போகிறது ஒரு புண்ணு மாதிரி பொத்தல் மாதிரி விழுந்துடும். இந்த பொத்தல் ஒழுங்குனதுக்கப்புறம் இது ஒரு ஆறாத பிரச்சனை. நடக்க ஆறாம மூடும் வரும், திரும்பி மூடும் வரும். இப்படி அந்த பொத்தல் ஃபார்ம் ஆகிட்டே இருக்கும். குறிப்பாக கால் கட்ட விரல் நிறையா இருக்கும்.
இது வரைக்கும் வந்து நமக்கு பிரச்சனை இல்லை. இந்த புண்ணு வந்து திடீர்னு ஒரு நாள் மழையிலேயோ வெயிலையோ போகும்பொழுது, மழையிலேயோ சகதியிலேயோ போகும்பொழுது இன்ஃபெக்ஷன் பெருசாகி கால்லாம் வந்து ரொம்ப புண்ணாயிரும், வீக்கமாயிரும். அப்போ தான் காய்ச்சல்லாம் வர ஆரம்பிக்கும். இந்த காய்ச்சலெல்லாம் வர ஆரம்பிக்கும் போது இந்த கால் புண்ணில் இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இதுதான் வந்து ஒரு சில நாட்களில் என்ன ஆகிடும்னா இன்ஃபெக்ஷன் பரவி இந்த விரலே போகிற மாதிரி ஆயிரும். எலும்பை பாதிச்சிருச்சுங்க, நீங்கள் விரல் எடுத்தால் தான் ஆச்சுன்னு சொல்லிட்டு சொல்ல ஆரம்பிப்பாங்க. அப்புறம் வேறு வழி இல்லாமல் எடுப்போம். ஆனால் பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிற கொடுமை என்னென்னா, அந்த விரல் எடுத்ததுக்கப்புறம் அந்த விரல் எடுத்ததுக்கு கீழே இருக்கிற பகுதியில் பேஸ் ஆஃப் த அல்சர்னு சொல்லுவாங்க, அங்கேயும் மறுபடியும் காப்பு காய ஆரம்பிக்கும். மறுபடியும் அதே கதை, மறுபடியும் ரிப்பீட், மறுபடியும் திரும்ப காப்பு காய்ஞ்சி மறுபடியும் எடுத்து மறுபடியும் முன்னங்கால் எடுக்கிற மாதிரி ஆகி அப்புறம் பின்னங்கால் முட்டி வரைக்கும் எடுக்கிற அளவுக்கு ஆயிரும். இது பீரியாடிக்கலாக ஒரு 6 வருஷம் 10 வருஷ காலகட்டத்துக்குள்ளே இது கொஞ்சம் கொஞ்சமாக நடக்க ஆரம்பிச்சிடும். இந்த முதல்ல விரல் எடுக்கும் போதே கவனமாக இருந்துடலாமே அப்படின்னா இருந்துடலாம் தான். ஆனால் என்ன ஆயிரும்னா இந்த விரல் எடுக்கிற காலகட்டத்தில் கண்ணு நரம்புகளும் அதே சமயத்தில் பாதிக்க ஆரம்பிச்சிருக்கும். டயபெட்டிஸ்னால கண் பார்வை இல்லாதனால மறுபடியும் அவங்க காலை இங்கே வைக்கிறாங்க கொள்றாங்கன்னு தெரியாமல் மறுபடியும் அந்த பிரச்சனை ஒரு வைஷியஸ் சைக்கிள்னு சொல்லுவாங்க. ஒரு பிரச்சனையில் ஆரம்பிச்சு அந்த பிரச்சனை பெருசாகி ரொம்ப பெருசாக ஆகிற அளவுக்கு ஆயிரும். இதில் நல்லா கவனிக்கும் பொழுது இந்த கால் விரல் எடுத்து இந்த கால் எடுக்கவே போகிற அளவு இருக்கிற சுச்சுவேஷன் வரும் பொழுது அவங்க செக் பண்ணி பார்த்தா கிட்டத்தட்ட கிட்னியும் ஈக்குவலாக பாதிச்சிருக்கும், கிட்னி ப்ராப்ளம்ஸும் பெருசாக இருக்கும். ஆல்மோஸ்ட் வந்து ரொம்ப மோசமான ஒரு ஸ்டேஜில் மாதிரி. இதை நான் சொல்லும் பொழுது நீங்கள் ரொம்ப பயமாக இருக்கலாம், உங்களுக்கு என்ன இவ்வளோ மோசமாக சொல்கிறீங்க டாக்டர் அப்படின்னு சொல்லி. பட் நல்லா கவனிங்க, இது என்ன ஒரு மிகப்பெரிய கொடுமை இதில்னா, இது 100% ஆரம்பத்திலே ட்ரீட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். அதை பண்ணாமுடுறது தான் நம்ம பண்ணுற மிகப்பெரிய தவறே. ஒரு சைக்கிளாக நான் சொன்னேன் இல்லையா, முதல்ல வந்து கால் நரம்புகள் பாதிச்சு, அதுக்கப்புறம் கால் அழுத்தம் ஆணி மாதிரி ஆகி, அதுக்கப்புறம் அதில் பொத்தல் விழுந்து, அதுக்கப்புறம் விரல் எடுத்து, அதுக்கப்புறம் முட்டி கால் வரைக்கும் எடுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இந்த ப்ராசஸை சுலபமாக தவிர்க்கிறதுக்கு நம்பர் 1 வழி என்னென்னா சுகர் கண்ட்ரோல். உங்கள் சுகர் கண்ட்ரோலில் இல்லாதனால தான் அவங்க கால் நரம்புகள்லாம் பாதிக்குது. கால் நரம்புகள் அடுத்து கால் ரத்தம் பாதிக்கிறது சுகர் நரம்புகள் பாதிக்கிறதுனால தானே. சுகர் கண்ட்ரோல் நல்லா இருந்தால் பாதிப்பு வரவே வராது. இந்த எரிச்சல் குடைச்செல்லாம் வரும்பொழுதே டாக்டரை பார்த்து சுகர் அதிகமாக தெரிஞ்சு சுகரை கண்ட்ரோலில் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்கள் 3 months ஆவரேஜ் கண்ட்ரோல் இருந்தால் இந்த பிரச்சனையே வராது. ப்ரிவென்ஷனில் 3 வகையாக இந்த ப்ரிவென்ஷனை பார்க்கலாம். பிரைமரி ப்ரிவென்ஷன், செகண்டரி ப்ரிவென்ஷன், டெர்ஷியரி ப்ரிவென்ஷன் சொல்லிட்டு. பிரைமரி ப்ரிவென்ஷனுங்கிறது வருமுன் காப்பது, இருக்கிறதுலே ஈஸியஸ்ட்டு, இருக்கிறதுலே சுலபம், இருக்கிறதுலே பெஸ்ட் ரிசல்ட்ஸ் அதுதான். ஏன்னா தொந்தரவு இந்த கால் நரம்புகள்லாம் பாதிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம சுகரை நல்லா கண்ட்ரோலில் வச்சுக்கிறது நம்பர் 1. வருஷத்துக்கு ஒரு தடவையாவது கால் நரம்புகளும் கால் ரத்த ஓட்டமும் கரெக்டாக இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு செக்அப் பண்ணிக்கிறது. இது ஆல்மோஸ்ட் எல்லா டயபெட்டிக் சென்டர்ஸ்லையும் வச்சுருக்காங்க. இது நம்பர் 2. இது ரெண்டும் பார்த்து வச்சுக்கிட்டு ரெகுலராக கால் இன்ஸ்பெக்ட் பண்ணி காலை வந்து ஷூவோ செருப்போ போட்டு பத்திரமா நடந்துட்டு போயிட்டு வந்துட்டு இருந்தோம்னா இதுதான் பிரைமரி ப்ரிவென்ஷன். கால் நரம்புகள் பாதிக்காமல் பார்த்துக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப். சரி, ஆரம்பத்தில் பார்த்துக்காம விட்டுட்டோம், அதுக்கப்புறம் அந்த காப்பு மாதிரி காஞ்சிருச்சு. இப்போ என்ன பண்ணுறது? இப்போ தான் செகண்டரி ப்ரிவென்ஷன். செகண்டரி ப்ரிவென்ஷன் என்னென்னா, இந்த ஆணி மாதிரி ஃபார்ம் ஆகும்போது ஒரு சில பேர்த்துக்கு நல்லா வலிக்கும். இந்த ஆணி மாதிரி கெட்டியாக ஃபார்ம் ஆகும் பொழுது இந்த ஆணியை நம்ம ரிமூவ் பண்ணணும். இந்த ஆணி ஆயின்மெண்ட் போட்டெல்லாம் ரிமூவ் பண்ண முடியாது. சிரோபோடின்னு ஒரு ப்ராசஸ் இருக்குது. அதாவது ஒரு சர்ஜன் டாக்டர்கிட்ட போனீங்கன்னாலோ ஒரு டயபெட்டிக் சென்டருக்கு போனீங்கனாலோ காலில் இருக்க ஆணியை ஒரு ஸ்டெரைல் பிளேடு வச்சு அப்படியே கட் பண்ணி எடுத்துருவாங்க. இது வலிக்காது கொள்ளாது, ஏன்னா நகம் மாதிரி கெட்டியான சதை, உணர்ச்சி இல்லாத ஒரு சதை, அதனால் இது வலிக்காது. நகம் வெட்டுற மாதிரி நேராக போனோமா அது கட் பண்ணி எடுத்தோம் வந்துடுமா, அவுட் பேஷண்ட்டாகவே வச்சு 10 நிமிஷத்தில் பண்ணி வீட்டுக்கு அனுப்பிச்சி விட்ருவாங்க. நடந்து வந்துடலாம். இந்த சிரோபோடிங்கிற ப்ராசஸை வந்து ஒரு 6 மாதத்துக்கு ஒரு தடவை பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது அந்த ஆணி ஃபார்ம் ஆகிட்டே இருக்கும். அந்த ஆணி பெருசாகும் போது அவர் 6 months ஒரு தடவை அடுத்தடுத்து எடுத்துகிட்டு வந்துகிட்டே இருக்கணும். இதை தவிர ப்ராப்பர் ஃபுட்வேர், ப்ராப்பர் டயபெட்டிக் ஃபுட்வேர் மாதிரி போட்டுக்கிறது, மெத்துன்னு இருக்கிற ஒரு பாலிமர் மைக்ரோசெல்லர் ரப்பர்ன்னு இருக்குது. இந்த மாதிரி ஃபுட்வேர் போட்டுக்கிட்டோம்னா கால்களில் ப்ரெஷர் பாயிண்ட் கொஞ்சம் குஷன் ஆகி நமக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதனால் இந்த கால் புண்ணு வந்து மறுபடியும் ஆணி ஸ்லோவாக ஃபார்ம் ஆகும், ஸ்லோவாக பண்ணிக்கலாம், பிரச்சனைலாம் போயிட்டுருக்கும். இது செகண்டரி ப்ரிவென்ஷன். டெர்ஷியரி ப்ரிவென்ஷன், புண்ணே ஆயிடுச்சு, இனி அடுத்தது என்ன? இங்கே தான் மிக முக்கியமான ஒரு பாயிண்ட்டை நான் சொல்கிறேன். இந்த புண்ணு ஆகும் பொழுது இதுக்கு இருக்க ஒரே ட்ரீட்மெண்ட்டு, ஒன்று சுகர் கண்ட்ரோல் நல்லா வச்சுக்கிறது, 2வது ப்ரெஷர் ரிலீஃப். நல்லா கவனிங்க, இது நீ எத்தனை ஆயின்மெண்ட் போட்டாலும் ஆறாது. எத்தனை பெரிய ஆயின்மெண்ட் போட்டாலும் சரி, பெரிய ட்ரெஸ்ஸிங் பண்ணாலும் சரி, என்ன பண்ணி உங்களுக்கு உங்கள் இந்த வீடியோ பார்த்துருக்க பல பேருக்கு இது அனுபவம் இருக்கலாம், ஆறவே ஆறாது. ஏன்னா இது ஆடுறதுக்கு ஒரே வழி இந்த ட்ரெஸ்ஸிங் பண்ணுறது அது இதெல்லாத்த விட ப்ரெஷர் ரிலீஃப். அந்த இடத்துல அழுத்தம் போடாமல் பார்த்துக்கிறது தான். இந்த இடத்துல அழுத்தம் போடாமல் பார்த்துக்கிறதுக்கு என்ன வழி? அழுத்தம் போடாமல் பார்க்கறதுக்கு இருக்கிறதுலே பெஸ்ட்டு வழி டோட்டல் கான்டாக்ட் கேஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. மாவு கட்டுங்க.
நிஜமாக தான் சொல்கிறேன். இந்த கால் புண்ணு வந்துட்டா முட்டிக்கால் கீழே வரைக்கும் மாவு கட்டு மாதிரி போட்டுருவாங்க. எத்தனை நாளைக்கு? ஒரு 3 to 6 வீக்ஸ், 3லேருந்து 6 வாரம் கழட்டி பார்த்தீங்கன்னா புண்ணு ஆறி இருக்கும். அதை நிறைய பேர் பண்ண மாட்டாங்க. ஐயோ இது யார் போய் மாவு கட்டெல்லாம் போடுறதுன்னு. ஆனால் அந்த மாதிரி ப்ரெஷர் சுத்தமாக அந்த இடத்துக்கு காலில் அழுத்தமே உழுகாமல் இருந்தால்தான் அந்த புண்ணு சுத்தமாக ஆறி வரும். அந்த டோட்டல் கான்டாக்ட் கிளாஸ் தான் இருக்கிறதுல கோல்ட் ஸ்டாண்டர்ட். ஸோ இது பண்ணோம்னா அந்த புண்ணு ஆறிடும். இது பண்ணதுக்கப்புறம் அதுக்கு தகுந்த மாதிரி அந்த இடத்துக்கு அழுத்தம் போடாமல் இருக்க மாதிரி கஸ்டமைஸ்டாக ஒரு ஃபுட்வேர் இப்போல்லாம் நிறைய இடத்துல செய்கிறாங்க. செஞ்சு வாங்கிக்கணும். இந்த ஃபுட்வேரை போட்டுக்கிட்டோம்னா கரெக்டாக எந்த இடத்துக்கு அழுத்தம் விழுகுதோ அங்கெல்லாம் குழி மாதிரி பண்ணியிருப்பாங்க. அப்போ அந்த இடத்துல அழுத்தம் விழுகாமல் இருக்கும். அந்த மாதிரி ஃபுட்வேரை போட்டுக்கிட்டோம்னா நம்ம அதுக்கப்புறம் அந்த புண்ணு வராது. இதுதான் டெர்ஷரி ப்ரிவென்ஷன். காலில் ரத்த ஓட்டம் நல்லா இருக்கிறதுக்கு என்ன வழியோ அதை பார்த்துக்கிறது, சுகர் கண்ட்ரோல் பண்ணி நரம்புகளை மறுபடியும் ஊக்குவிச்சு மறுபடியும் நரம்புகளில் சென்சேஷன் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணுறது. இதை தவிர ப்ராப்பராக ஒரு ஃபுட்வேரும் போட்டுக்கிட்டோம்னு சொன்னாக்கா காலில் மறுபடியும் புண்ணாகி மறுபடியும் அந்த பிரச்சனையாகாமல் விரல பார்த்துக்கிறதுக்கான டெர்ஷரி ப்ரிவென்ஷன் இதுதான். ஃபைனலாக இதெல்லாம் ஆயிடுச்சுன்னு சொன்னாக்கா அதுக்கு தகுந்த மாதிரி அந்த விரலை எடுத்துட்டாங்கன்னா கூட அப்பவும் இதே ப்ரெஷர் பாயிண்ட்ஸ் ரிலீஃப் ஃபுட்வேரை போட்டோம்னா இந்த கால் நரம்பு பிரச்சனையை தவிர்த்துக்கலாம். இந்த கால் புண்ணாகிற பிரச்சனையை நிறைய சந்தர்ப்பங்களில் அந்த ப்ரெஷர் ரிலீஃப், முக்கியமான அந்த ப்ரெஷர், அந்த அழுத்தத்தை விலக்கி வேண்டும். அதை பண்ணாமல் சும்மா ட்ரெஸ்ஸிங் பண்ணி திரும்ப டைம் வேஸ்ட் பண்ணி திரும்ப அந்த புண்ணை பெருசு பண்ணுறது நிறைய சந்தர்ப்பத்தில் பார்த்துருக்கோம். அதை பண்ணாமல் இருந்தோம்னாலே போகும். ஆக மொத்தம் இந்த 3 விஷயங்கள் வருஷத்துக்கு ஒரு தடவையாவது கால் நரம்புகள், கால் ரத்தோட்டம் இதெல்லாம் செக் பண்ணிக்கிறது, எப்போவுமே சுகரை கண்ட்ரோலில் வச்சுக்கிறது, உங்களுக்கு உணர்ச்சி தெரியாமல் போயிட்டதுனால ரெகுலராக உங்கள் பாதங்களை இன்ஸ்பெக்ட் பண்ணிக்கிறது, அப்பப்போ அந்த காலாணியை ப்ராப்பராக ரிமூவ் பண்ணிக்கிறது ஒரு டாக்டர் இடத்துல போய், இதெல்லாத்துக்கு மேலே கரெக்டான ஃபுட்வேர் போட்டுக்கிறது. இந்த 5 சேர்ந்துக்கிட்டிங்கன்னா உங்கள் கால் எந்த விதத்துலையும் டயபெட்டிக் ஃபுட்டுனால பாதிக்கப்படாமல், டயபெட்டிஸ்னால பாதிக்கப்படாமல் நிம்மதியாக இருக்கலாம். இதுதான் நான் இன்றைக்கி ஷேர் பண்ண நினச்ச வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சந்தேகங்கள்ட்ட காமெண்ட் செக்ஷனில் போடுங்க, நாங்கள் ஆன்சர் பண்ணுறோம். வாழ்க.